இன்னைக்கு புதுச்சேரியில இளைஞர்களுடைய மைக்ரேஷன் அது அதிகமா இருக்கா? அத தடுக்கிறதுக்கான சூழல் உருவாகுமா? அதான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து இங்கேருந்து இப்போ பக்கத்து மாநிலங்களில் போய் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதை தடுக்கணும். பிகாஸ் வேலை செய்யணுங்கிறது படிச்சுட்டு சொந்த ஊரில் வேலை செய்யணும் தான் ஃபஸ்ட்டு ஆசைப்படுவாங்க எல்லாருமே. அதுக்கு வந்து நம்ம இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா பரவாயில்ல. இது ஒரு பாலைவனம், அப்படிப்பட்ட பாலைவனத்தையே இன்றைக்கி வந்து சோலைவனமாக மாற்றி வச்சுருக்காங்க துபாயில். அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட எல்லா வளமே இருக்கும்போது வி கேன் ஈஸிலி பிரிங் இன் டிபார்ட்மெண்ட்ஸ். என்ன ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், டிரான்ஸ்பரன்சிலாம் கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இமீடியட்டாக வருவாங்க. ரைட் நோ ஒரு நிலைப்புத்தன்மை, ஒரு சஸ்டைனபிலிட்டியான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பாசிபிளா? 100%. ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே எவ்வளோ கவர்மெண்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வேர்ல்டு வைடு வந்து சஸ்டைனபிள் க்ரோத் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பற்றி பேசணும். நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் நியூட்ரலாக நம்ம மாறணும். நம்ம வந்து கார்பன் எமிஷனை நம்ம மேக்ஸிமம் குறைக்க பார்க்கணும். ஏன்னா நம்ம டீஃபாரஸ்டேஷனாக இருக்கட்டும், பொல்யூஷனாக இருக்கட்டும், இன்றைக்கி ரொம்ப பிளாஸ்டிக் பொல்யூஷனாக இருக்கட்டும், ஓஷன் பொல்யூஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து இன்றைக்கி ப்ரீத் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம வி ஹேவ் டு டேக் சீரியஸ் ஆக்ஷன்.